Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிக் ஃபிக்சர் அண்ட் கேஜ் பார்ட் 1. ஜிக் ஃபிக்சர் அண்ட் கேஜ் இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கம்பெனியில் நம்ம ரெகுலராக ஜிக்கு ஃபிக்சர் இல்லை கேஜை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு ஃபுல்லாக தெரியாது. அதை பற்றி தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் ஜிக், பர்பஸ் ஃபார் ஜிக்ஸ், கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஜிக்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிக்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிக்ஸ். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஜிக்? ஜிக்னா என்ன? A jig is a device used in manufacturing or assembly processes to ensure accuracy, repeatability and efficiency. ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதோ இல்லை அசம்பிளி பண்ணும்போதோ அதோட அக்யூரேசியையும் ரிப்பீட்டபிலிட்டியையும் எஃபிஷியன்சியையும் என்ஷூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸை தான் ஜிக்னு சொல்லுவாங்க. இட் ஹோல்ட்ஸ், கைட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் த ஒர்க் பீஸ் இன் எ ஃபிக்ஸ்டு பொசிஷன் while enabling operations like drilling, machining or assembly to be performed with precision. ஒரு கம்பெனியில் ட்ரில்லிங் ப்ராசஸ் இல்லை மெஷினிங் ப்ராசஸ் இல்லை அசம்பிளி ப்ராசஸ் பண்ணும்போது அது ப்ரிசைஸாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஜிக் ஒரு பார்ட்டை ஹோல்டு பண்ணோம் இல்லை கைட் பண்ணோம் இல்லை அந்த ஒர்க் பீஸ் ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணோம். இதுதான் ஜிக்கோட டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a drilling jig ensures that holes are drilled in the correct location, orientation and depth on a work piece. ஒரு ட்ரில்லிங் ப்ராசஸ் பண்ணும்போது நாம் ஒர்க் பீஸில் கரெக்டான லொக்கேஷன்லையும் கரெக்டான ஓரியன்டேஷன்லையும் கரெக்டான டெப்த்துக்கும் நாம் ட்ரில்லை போடுறோமாங்கிறத அது என்ஷூர் பண்ணோம். இதுதான் ட்ரில்லிங் ஜிக்கோட மெயின் பர்பஸ். Jigs are often tailored to specific tasks, reducing human error and improving consistency in production. ஜிக் இல்லாமல் மேனுவலாக பண்ணும்போது நிறைய எரர்ஸ் நடக்கும். அந்த எரர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் வேரியேஷன் வராமல் கன்சிஸ்டன்சியை ப்ரொடக்ஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் ஜிக்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஜிக்னா என்னங்கிறத பற்றி கண்டிப்பாக ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஃபார் ஜிக். ஜிக்கோட பர்பஸ்லாம் என்னங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்ஷூரிங் அக்யூரேசி, மெயின்டைன் ப்ரிசைஸ் பொசிஷனிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஒர்க் பீசஸ் டூரிங் ஆப்ரேஷன்ஸ். ஜிக்கோட மெயின் பர்பஸ் அக்யூரேசியை என்ஷூர் பண்ணுறது. ப்ராசஸ் நடக்கும்போது அது ஒர்க் பீஸையோ இல்லை டூலையோ கரெக்டாக பொசிஷன் பண்ணி ப்ரிசிஷனை மெயின்டைன் பண்ணும். இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி, ஸ்பீட் அப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் பை ரெடியூசிங் செட்டப் டைம். ஒரு பார்ட்டை நம்ம மெஷினிங் பண்ணும்போது ஜிக் இல்லாமல் மெஷினிங் பண்ணோம்னா நாம் அதை பொசிஷன் பண்ணணும், செட்டப் பண்ணணும். பட் ஜிக்கை யூஸ் பண்ணும்போது இந்த டைமெல்லாம் நமக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால் மேனுஃபேக்சரிங் டைம் ரெடியூஸ் ஆகி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். கன்சிஸ்டன்சி, கேரண்டி யூனிஃபார்மிட்டி இன் ப்ரொடக்ஷன், எஸ்பெஷலி ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ப்ராசஸோட சைக்கிள் டைமை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. இந்த ஜிக் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் வேரியேஷன் வராமல் இந்த ஜிக் வந்து ப்ரிசிஷனை மெயின்டைன் பண்ணும். அதனால் கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகும். ரெடியூசிங் எரர்ஸ், மினிமைஸ் ஹியூமன் அண்டு மெஷின் ரிலேட்டட் எரர்ஸ் த்ரூ கைடட் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஜிக்ஸ் வந்து டூல்ஸை இல்லை ஒர்க் பீஸை கைட் பண்ணுறதுனால ப்ராசஸில் ஹியூமன்னாலேயோ இல்லை மெஷின்னாலேயோ ஏற்படுற எரர்ஸை எல்லாம், அதாவது ரிஜெக்ஷன்ஸை எல்லாம் அது ரெடியூஸ் பண்ணிடும். Enhancing safety, securely hold workpieces, reducing the risk of accidents. Sometimes ஜிக்கை யூஸ் பண்ணாமல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து டைரெக்டாக பார்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஜிக்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக அது ஒர்க் பீஸை நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கும். அதனால் ப்ரொடக்ஷனில் சேஃப்டி இஷ்யூவும் அவாய்ட் ஆகும். ஸ்ட்ரீம்லைனிங் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், சிம்பிளிஃபை இன்ட்ரிகேட் மெஷினிங் ஆர் அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ். சில மெஷினிங் இல்லை அசம்பிளி ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் கிரிட்டிக்கலாகவும் இருக்கும். அந்த இடத்துல ஜிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஆப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரெடியூசிங் ஆப்ரேட்டர் டிபெண்டன்ஸ், enable unskilled operators to achieve high quality results.
ஜிக்கை யூஸ் பண்ணலைன்னா நாம் ஸ்கில்டு ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் ஃபாஸ்ட்டாகவும் ரிஜெக்ஷன் இல்லாமையும் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. பட் ஜிக்ஸை யூஸ் பண்ணும்போது எந்த ஆப்ரேட்டரை வச்சியும், அதாவது அன்ஸ்கில்டு இல்லை செமிஸ்கில்டு ஆப்ரேட்டர் வச்சியும் நம்மளால் அந்த ப்ராசஸ் இல்லை ஆப்ரேஷனை பண்ண முடியும். அதனால நாம் சில ஆப்ரேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஃபெசிலிட்டேட்டிங் மாஸ் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் வித் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியிலெல்லாம் தௌசண்ட்ஸ் இல்லை லேக்ஸ்லாம் பார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஜிக் யூஸ் பண்ணுறதுனால குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அவங்களால கண்டினியூஸாக ப்ரொடக்ஷனும் பண்ண முடியும். ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு லாஸும் வராது, குவாலிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சேவிங் காஸ்ட், ரெடியூஸ் மெட்டீரியல் வேஸ்ட், இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்டு எக்ஸ்டெண்ட் டூல் லைஃப். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனாலையும் ரிஜெக்ஷன் அவாய்ட் ஆகுறதுனாலையும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், டூல் லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் கம்பெனிக்கு லாஸ் ரெடியூஸ் ஆகி காஸ்ட் வந்து சேவ் ஆகும். மெயின்டைனிங் குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் பெட்டர் குவாலிட்டி அசூரன்ஸ். ஜிக் யூஸ் பண்ணுறதுனால ரிஜெக்ஷன் வராது, ப்ரிசிஷன் வரும், அக்யூரேசி வருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகி குவாலிட்டி அசூரன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இது எல்லாமே ஜிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸஸ். அடுத்து கீ ஃபீச்சர்ஸ். ஜிக்கோட கீ ஃபீச்சர்ஸ், அதாவது சிறப்பு அம்சங்கள்லாம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன். ஜிக்ஸ் ஆர் டிசைன்ட் டு கைட் டூல்ஸ் அண்ட் பொசிஷன் ஒர்க் பீசஸ் வித் ஹை அக்யூரேசி என்சூரிங் கன்சிஸ்டன்ட் அண்ட் ப்ரிசைஸ் ஆப்ரேஷன்ஸ். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜிக்ஸ் டூலை கைட் பண்ணுது, ஒர்க் பீஸை பொசிஷன் பண்ணுது. இதனால் ப்ரொடக்ஷனில் ஹை அக்யூரேசி, கன்சிஸ்டன்சி, ப்ரிசிஷன் இதெல்லாமே கிடைக்கும். இது ஜிக் யூஸ் பண்ணுறதால மட்டும்தான் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கும், அதாவது கம்மியான ப்ராசஸ் டைம்லேயே இதெல்லாமே கிடைக்கும். ஸ்டர்டி கன்ஸ்ட்ரக்ஷன். They are made from durable materials. Example, hardened steel to withstand the forces of machining and ensure long-lasting performance. ஜிக்ஸை hardened ஸ்டீலில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது டூலை கைட் பண்ணுறதுனால சீக்கிரம் தேய்மானம் அடைஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப ரிஜிடாக இருக்கும். கஸ்டமைசபிலிட்டி. ஜிக்ஸ் கேன் பி tailored to fit specific work pieces or operations accommodating various shapes, sizes and requirements. ஜிக்ஸை நாம் நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் ஒர்க் பீஸுக்கோ ஆப்ரேஷனுக்கோ இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சைஸ், ஷேப், ரெக்குயர்மெண்ட் இருக்கிற பார்ட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கோ நாம் டிசைன் பண்ணிக்கலாம். அதாவது ஜிக்ஸை நாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஈஸ் ஆஃப் யூஸ். டிசைன்டு ஃபார் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ரேஷன். ஜிக்ஸ் சிம்பிளிஃபை செட்டப் அண்ட் அலைன்மெண்ட், மேக்கிங் தெம் அக்சசிபிள் டு ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் வேரியிங் ஸ்கில் லெவல்ஸ். ஜிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால நாம் எந்த லெவல்லையும் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். ஏன்னா பார்ட்டை ஜிக்கில் லோட் பண்ணதுக்கப்புறம் மெஷினிங்கை கொண்டு போய் லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அலைன்மெண்ட் நடந்துடும். அதாவது செட்டப் டைம், அலைன்மெண்ட்டு இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதனால் யார் வேணாலும் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். ரிப்பீட்டபிலிட்டி. ஜிக்ஸ் எனபிள் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி, சப்போர்ட்டிங் மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ். ஜிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷனில் கன்சிஸ்டன்சி வரும், அதே மாதிரி குவாலிட்டி அசூரன்ஸும் மெயின்டைன் ஆகும். இது மூலமாக மாஸ் ப்ரொடக்ஷனில் repeatability ensure ஆகும். error proofing. Okay. Many jigs include features to prevent incorrect positioning or assembly, reducing defects and improve quality. நிறைய ஜிக்ஸை டிசைன் பண்ணும்போதே அதில் பார்ட்டை ராங் லோடிங் பண்ண முடியாத மாதிரி எரர் ப்ரூஃபிங், அதாவது போகே பண்ணிடுவாங்க. அதனால் நாம் பார்ட்டை கரெக்டான டைரெக்ஷனில் தான் லோட் பண்ண முடியும். ராங் டைரெக்ஷனில் லோட் பண்ணால் அது அக்செப்ட் பண்ணாது. இது மூலமாக டிஃபெக்ட் ரெடியூஸ் ஆகும், குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே ஜிக்ஸில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ், அதாவது சிறப்பம்சங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் ஜிக்ஸ். இந்த ஜிக்ஸை எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ், அதாவது ப்ராசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ். யூஸ்டு இன் ட்ரில்லிங் ஹோல்ஸ் வித் ப்ரிசைஸ் ஸ்பேசிங் அண்ட் டெப்த், எஸ்பெஷலி இன் காம்பனன்ட்ஸ் லைக் என்ஜின் பிளாக்ஸ், ஃப்ளாஞ்சஸ் ஆர் பிளேட்ஸ். பொதுவாக ஜிக்ஸை ட்ரில்லிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ஜின் பிளாக், ஃப்ளாஞ்ச் இல்லை பிளேட்ஸ் இதிலெல்லாம் ட்ரில் போடணும்னா ஜிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வெல்டிங் அசம்பிளி. ஜிக்ஸ் ஹோல்ட் பார்ட்ஸ் செக்யூர்லி இன் பொசிஷன் டூரிங் வெல்டிங் டு என்ஷூர் ப்ராப்பர் அலைன்மெண்ட் அண்ட் ப்ரிவெண்ட் டிஸ்டார்ஷன். வெல்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஹீட் அதிகமாக இருக்கும்போது பார்ட் வந்து பெண்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பார்ட்டை வெல்டு பண்ணணுமோ அதை வெல்டிங் ஜிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெல்டு பண்ணும்போது
அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். ஹீட்னால அந்த பார்ட்டு பெண்ட் ஆகுறதும் அவாய்ட் ஆகும். வுட் ஒர்க்கிங் எம்ப்ளாய்டு ஃபார் ரிப்பிட்டிவ் அண்ட் அக்யூரேட் கட்ஸ், ஜாயின்ஸ் ஆர் ஹோல் ட்ரில்லிங் இன் ஃபர்னிச்சர் அண்ட் கேபினட்ரி மேனுஃபேக்சரிங். வுட் ஒர்க்கில் அந்த வுட்டை கட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஹோலை ட்ரில் பண்ணுறதுக்கோ ஜிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மெஷினிங் பார்ட்ஸ் கைடிங் டூல்ஸ் லைக் மில்லிங் கட்டர்ஸ், கிரைண்டர்ஸ் அண்ட் ரூட்டர்ஸ் ஃபார் ப்ரிசிஷன் மெஷினிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட்ஸ். இல்லை காம்ப்ளெக்ஸ் பார்ட்டை நாம் மில்லிங் ப்ராசஸ் இல்லை கிரைண்டிங் ப்ராசஸில் ரெகுலராக மற்ற பார்ட்டை கிளாம்ப் பண்ணுற மாதிரி கிளாம்ப் பண்ண முடியாது. அதுக்கு ஜிக்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான காம்போனன்ட்ஸுக்கு ஜிக்ஸை நம்ம டிசைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் ஈஸியாக மெஷினிங் ப்ராசஸை பண்ண முடியும். பிசிபி மேனுஃபேக்சரிங் யூஸ்டு டு அலைன் அண்ட் ஹோல்ட் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் பிசிபிஸ் டூரிங் அசம்பிளி அண்ட் சால்டரிங் ப்ராசஸஸ். பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் பிசிபிஸ் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ப்ராப்பராக அலைன் பண்ணுறதும் ஹோல்டு பண்ணுறதும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதாவது சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்கும் ஜிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் என்சியூர் ப்ராப்பர் கட்டிங், பெண்டிங் அண்ட் பஞ்சிங் இன் சீட் மெட்டல் ஒர்க் பை மெயின்டைனிங் அலைன்மெண்ட். சீட் மெட்டல் பார்ட்டில் கட்டிங், பெண்டிங், பஞ்சிங் இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணும்போது ஜிக்ஸ் தான் அதை ப்ராப்பராக அலைன் பண்ணும். ஆட்டோமோட்டிவ் அசம்பிளி ஜிக்ஸ் கைடு ஆப்ரேஷன்ஸ் லைக் ட்ரில்லிங், வெல்டிங் அண்ட் ஃபிட்டிங் டூரிங் த அசம்பிளி ஆஃப் வெஹிக்கிள் காம்போனன்ட்ஸ் சச் அஸ் சேசிஸ், டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் சேசிஸ், டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரியான பார்ட்டில் ட்ரில்லிங், வெல்டிங் அண்ட் ஃபிட்டிங் இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணும்போது ஜிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்போ தான் அவங்களோட சைக்கிள் டைம் ரெடியூஸ் ஆகும், குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டேட் ப்ரிசிஷன் ட்ரில்லிங், மெஷினிங் அண்ட் அசம்பிளி ஆஃப் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் சச் அஸ் ஃபியூஸ்லேஜ் செக்ஷன்ஸ் அண்ட் என்ஜின் காம்போனன்ட்ஸ். ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் என்ஜின் காம்போனன்ட்ஸ், ஃபியூஸ்லேஜ் செக்ஷன்ஸ் அதாவது பாடி செக்ஷன்ஸ் இதையெல்லாம் அசம்பிளி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி அதில் ட்ரில்லிங் ப்ராசஸ், மெஷினிங் ப்ராசஸ், அசம்பிளி ப்ராசஸ்லாம் பண்ணும்போது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இல்லைன்னா சேஃப்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஜிக்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜுவல்லரி மேக்கிங் என்சியூர் அக்யூரேசி இன் கட்டிங், ஷேப்பிங் ஆர் engraving intricate designs on precious metals or stones. நகை தயாரிக்கும் போது அவங்க யூஸ் பண்ணுற தங்கம், பிளாட்டினம் இந்த மாதிரியான மெட்டல்ஸையோ இல்லை ஸ்டோன்ஸையோ கட் பண்ணுறதுக்கோ, ஷேப் பண்ணுறதுக்கோ, அதில் ஏதாவது வரைகிறதுக்கோ கண்டிப்பாக ஜிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்களோட ப்ராசஸ் டைம் கம்மியாகும், குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். பிளாஸ்டிக் மோல்டட் பார்ட் அசம்பிளி assist in holding, aligning or assembling plastic components, especially in the electronics or consumer goods industries. Consumer goods அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸையோ இல்லை எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ்லையோ அதை ஹோல்டு பண்ணுறதுக்கோ இல்லை அதை அசம்பிளி பண்ணுறதுக்கோ இந்த ஜிக்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் ஆகுது. இது எல்லாமே வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிக்ஸ். இப்போ உங்களுக்கு எந்தெந்த ப்ராசஸில் எல்லாம் ஜிக்ஸை யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிக்ஸ். ஜிக்ஸ்னால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ், நன்மைகள் கிடைக்குதுங்கிறத இப்போ நாம பார்க்க போகிறோம். இம்ப்ரூவ்டு அக்யூரேசி. ஜிக்ஸ் என்ஷூர் ப்ரிசைஸ் அலைன்மெண்ட் அண்ட் பொசிஷனிங், ரெடியூசிங் எரர்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் ப்ராடக்ட் குவாலிட்டி. பார்ட்டை ப்ரிசைஸாக அலைன் பண்ணுறதுனாலையும் பொசிஷன் பண்ணுறதுனாலையும் ரிஜெக்ஷன்ஸ் குறையும், அதனால் ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. பை ஸ்ட்ரீம்லைனிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரெடியூசிங் செட்டப் டைம், ஜிக்ஸ் அலோ ஃபார் ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ். ஜிக்ஸ் வந்து செட்டப் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுனால ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், இதனால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கன்சிஸ்டன்சி இன் அவுட்புட். தே எனபிள் ரிப்பீட்டபிலிட்டி, என்ஷூரிங் தட் எவரி ப்ராடக்ட் மீட்ஸ் த சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஜிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ப்ராடக்ட்ஸில் வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டபிலிட்டி மெயின்டைன் ஆகுறதுனால அவுட்புட்டில் கன்சிஸ்டன்சி இருக்கும். ரெடியூஸ்டு ஆப்ரேட்டர் டிபெண்டன்சி. Jigs simplify complex tasks, enabling even less skilled operators to produce high quality results. ஒரு ஆப்ரேஷனில் ஜிக்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷனை லெஸ் ஸ்கில்டு ஆப்ரேட்டர், அதாவது ஸ்கில் கம்மியாக இருக்கிற ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ண முடியும். அதனால குவாலிட்டியில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. என்ஹான்ஸ்டு சேஃப்டி. செக்யூர்லி ஹோல்டிங் த ஒர்க் பீஸ் மினிமைசஸ் த ரிஸ்க் ஆஃப் மூவ்மெண்ட், ரெடியூசிங் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் இன்ஜூரிஸ். ஒர்க் பீஸை ஜிக்ஸ் வந்து ரிஜிடாக ஹோல்டு பண்ணுறதுனால அதனால மெஷினிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்ட் வந்து மூவ் ஆகிற ரிஸ்க்கு அவாய்ட் ஆயிரும். ஆப்ரேட்டருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்படுற வாய்ப்போ இல்லை இன்ஜுரி ஏற்படுற வாய்ப்போ ரெடியூஸ் ஆகும்.
இதனால சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். காஸ்ட் சேவிங், மினிமைசிங் மெட்டீரியல் வேஸ்ட் அண்ட் ரீஒர்க், லோயர்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட், மேக்கிங் த ப்ராசஸ் மோர் எக்கனாமிக்கல். ஜிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ரிஜெக்ஷன்ஸ் இல்லை ரீஒர்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் ஆகி நாம் பண்ணுற ப்ராசஸ் எக்கனாமிக்கலாக, அதாவது ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எரர் ரிடக்ஷன், ஜிக்ஸ் இன்கார்பரேட் போக்கயோகே ஃபீச்சர்ஸ் ப்ரிவென்டிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் என்ஷூரிங் ப்ராப்பர் அசம்பிளி ஆர் மெஷினிங். ஒரு ஜிக்கை டிசைன் பண்ணும்போது அதில் போக்கயோகே, அதாவது மிஸ்டேக் ப்ரூஃபிங், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை நிறைய இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது மூலமாக பார்ட்டாக ராங் லோடிங் பண்ண முடியாது. இதனால ஹியூமன் இல்லை மெஷின் எரர் அவாய்ட் ஆகும். டைம் எஃபிஷியன்சி, ப்ரீ டிஃபைன்டு டூல் பாத்ஸ் அண்ட் பொசிஷனிங் எலிமினேட் த நீட் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சில இடங்களில் ஜிக்கை யூஸ் பண்ணலைன்னா நாம ஒவ்வொரு தடவையும் பார்ட்டை மெஷர் பண்ணி அலைன் பண்ணணும், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய டைம் செலவாகும். சப்போஸ் ஒர்க் பீஸை ஜிக்ல மவுண்ட் பண்ணி அதை மெஷினில் லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிரும், டூலுக்கு அது பொசிஷனில் வந்து நின்றுடும். அதனால ஆப்ரேஷன் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். இதனால நமக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிற செட்டப் டைமையும் மெஷர்மெண்ட் டைமையும் நாம சேவ் பண்ண முடியும். பெட்டர் டூல் லைஃப், ப்ராப்பர் அலைன்மெண்ட் ரெடியூசஸ் டூல் வியர் அண்ட் டியர், ப்ரோலாங்கிங் த லைஃப் ஆஃப் கட்டிங் ஆர் ட்ரில்லிங் டூல்ஸ். ஜிக்ஸில் டூல் வந்து ப்ராப்பராக கைட் ஆகுறதுனால அரிமானமும் தேய்மானமும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது. அதனால அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போர்ட் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன், ஜிக்ஸ் எனபிள் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் by standardizing processes and maintaining quality across batches. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸில் சைக்கிள் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது சைக்கிள் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அவங்களால மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்களோட பார்ட்டில் குவாலிட்டியும் மெயின்டைன் ஆகணும். இதுக்கும் கண்டிப்பாக ஜிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிக்ஸ். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிக்ஸ். ஜிக்ஸோட அட்வான்டேஜஸை பற்றி நாம் பார்த்துட்டோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹை இனிஷியல் காஸ்ட், டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கஸ்டம் ஜிக்ஸ் கேன் பி எக்ஸ்பென்சிவ் எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ஆர் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ். சில ஸ்பெஷலைஸ்டு இல்லை காம்ப்ளெக்ஸான ஜிக்ஸை டிசைன் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் நிறைய காசு தேவைப்படும், நிறைய செலவாகும். லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜிக்ஸ் ஆர் டிபிக்கலி டிசைன்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பார்ட்ஸ் மேக்கிங் தெம் அன்சூட்டபிள் ஃபார் அதர் டாஸ்க்ஸ் வித்தவுட் மாடிஃபிகேஷன். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ஆப்ரேஷனுக்கோ டிசைன் பண்ண ஜிக்கை இன்னொரு பார்ட்டுக்கோ இல்லை ஆப்ரேஷனுக்கோ யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும்னா அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இல்லை சேஞ்சஸ் பண்ணணும். ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஸ்டோரிங் மல்டிபிள் ஜிக்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பார்ட்ஸ் கேன் ரெக்வயர் சிக்னிஃபிகண்ட் ஸ்பேஸ் இன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ். சில கம்பெனிகளில் எல்லா மெஷின்ஸுக்கும் எல்லா ப்ராசஸ்க்கும் ஜிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஜிக்ஸ் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். டைம் கன்சியூமிங் டிசைன், கிரியேட்டிங் எ ஜிக் ஃபார் எ நியூ பார்ட் ஆர் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் டீடைல்டு டிசைன் அண்ட் டெஸ்டிங் விச் கேன் டிலே ப்ரொடக்ஷன். ரெகுலராக ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்டுக்கு ஜிக்கை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் ஒரு நியூ பார்ட், அதாவது புதுசாக நம்ம கம்பெனிக்கு ஒரு பார்ட் வருது, புதுசாக டிசைன் பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி நேரத்தில் அந்த பார்ட்டுக்கு ஜிக்கை டிசைன் பண்ணுறது, அப்புறம் டிசைன் பண்ண ஜிக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதனால் அந்த பார்ட்டோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். வியர் அண்ட் டியர், ஓவர் டைம் ஜிக்ஸ் கேன் வியர் அவுட் ஆர் லூஸ் ப்ரிசிஷன் ரெக்வயரிங் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். ஜிக்ஸ் வந்து டூலை கைட் பண்ணுறதுனால அதில் அரிமானமும் தேய்மானமும் சீக்கிரம் ஏற்படும், அதோட ப்ரிசிஷனும் அஃபெக்ட் ஆகும். இதனால் நாம் ஜிக்ஸை ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும், இல்லை ஜிக்ஸை அடிக்கடி மாற்றுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படலாம். ஸ்கில்டு லேபர் ஃபார் செட்டப், ஒயில் ஜிக்ஸ் சிம்பிளிஃபை ஆப்ரேஷன்ஸ் their initial setup and calibration may require skilled personnel. ஜிக்கை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் அந்த ஜிக்கை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறதுக்கும் அதை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்கில்டு பெர்சன் தான் நமக்கு தேவையாக இருக்கும். டிபெண்டன்ஸ் ஆன் ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டி, ஜிக்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ஒன்லி இஃப் த அசோசியேட்டட் மெஷினரி அண்ட் ப்ராசஸஸ் ரிமைன் ஸ்டேபிள் அண்ட் வெல் மெயின்டைன்டு. என்னதான் ஜிக் வந்து ப்ரீசைஸாக லொக்கேட் பண்ணாலும் அலைன் பண்ணாலும் நாம் எந்த மெஷினில் மெஷினிங் ப்ராசஸை பண்ண போகிறோமோ அந்த மெஷின் அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கணும். ஏன்னா எல்லா ஜிக்ஸுமே அந்த மெஷினோட கேப்பபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ், எ ஜிக் டிசைன்டு ஃபார் ஒன் மெஷின் ஆர் டூல் மே நாட் பி கம்பேட்டிபிள் வித் அதர்ஸ் லிமிட்டிங் இட்ஸ் வெர்சாட்டிலிட்டி. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மெஷினுக்கோ டூலுக்கோ இல்லை ஆப்ரேஷனுக்கோ ஒரு ஜிக்கை டிசைன் பண்ணாங்கன்னா இன்னொரு மெஷினுக்கோ டூலுக்கோ இல்லை
ஆப்ரேஷனுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ரிஸ்க் ஆஃப் ஓவர் ரிலையன்ஸ். எக்ஸசிவ் ரிலையன்ஸ் ஆன் ஜிக்ஸ் மே ரெடியூஸ் ஆப்ரேட்டர் ஸ்கில் லெவல்ஸ், மேக்கிங் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சேலஞ்சிங் வென் நீடட். நம்ம எல்லா நேரத்துலையும் ஜிக்கையை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆப்ரேட்டரோட ஸ்கில் லெவல் குறைஞ்சிரும். அதனால நமக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் செட்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும் போது அதை அவங்களால பண்ண முடியாது. அதனால ரிஜெக்ஷன்ஸோ இல்லை மெஷினோட ஐடில் டைமோ இன்க்ரீஸ் ஆகும். அப்சலன்ஸ். சேஞ்சஸ் இன் ப்ராடக்ட் டிசைன் ஆர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் மே ரெண்டர் எக்ஸிஸ்டிங் ஜிக்ஸ் அப்சல்யூட், ரெக்வயரிங் ரீடிசைன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஜிக்ஸை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கோ டிசைன் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ப்ராடக்ட்லேயோ இல்லை ப்ராசஸ்லேயோ ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா அந்த ஜிக்கை அப்படியே அதில் யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த ஜிக்கை ரீடிசைன் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணணும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதை பண்ணுறதுக்கு கம்பெனியில் அடிஷனலாக செலவு பண்ணணும். இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிக்ஸ். இப்போ உங்களுக்கு ஜிக்னா என்ன, ஜிக்கோட கீ ஃபீச்சர்ஸ், ஜிக்கை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜிக்கோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிக், ஃபிக்சர் அண்டு கேஜஸ் பார்ட் 1 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.